அம்மா அவர்களுக்கும் நன்றி. இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய ஐயா குரல்மொழி அவர்கள் இந்த தலைப்பிலே நீங்கள் உரையாற்றுங்கள் என்று சொன்னதோடு அதற்கான தரவு நூல்களையும் வழங்கி என்னை ஆற்றுப்படுத்தினார். ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரு இனிமையான உரையை நம்முடைய செயலாவதி ஐயா அவர்கள் வழங்கி சென்றிருக்கிறார்கள். இனிப்பை நாம் சுவைத்திருக்கிறோம். இப்பொழுது என்னுடைய உரை இனிப்பானதல்ல, சற்று காரமானது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அரசியல் சட்ட உருவாக்கம் பற்றியும் நாம் சிந்திக்கிற பொழுது அண்ணல் அம்பேத்கருடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாற்றை இங்கே நாம் பேசப் போவதில்லை. 4 செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் விடைபெற விரும்புகிறேன். இந்திய அரசியல் சட்டத்தின் மீது பெரியாரினுடைய பார்வை எப்படி இருந்தது? இந்திய அரசியல் சட்ட உருவாக்கத்தில் அம்பேத்கரினுடைய பங்களிப்பு என்ன? அவரே என்ன சொல்லி இருக்கிறார்? காந்திக்கும் அம்பேத்கருக்குமான உறவு எப்படி இருந்தது? அம்பேத்கர் பற்றி தந்தை பெரியார் என்ன கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்? இந்த 4 செய்திகளைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற விரும்புகிறேன். அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு தெரியும். மீண்டும் அவற்றை நாம் பேச வேண்டியதில்லை. இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே நம் மீது பழமைவாதத்தை திணிக்க முயல்கிற சூழலில், தொகுதி மறுவரையறை என்கிற பெயரிலே நம்முடைய குரலை நசுக்க முனைகிற சூழலில், 3 மொழிகளில் நீங்கள் பயில வேண்டும், 3 மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், ஏதேனும் ஒரு மொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சுற்றி வளைத்து ஒரு மொழியை நம் மீது திணிக்க முனைகிற இந்த சூழலில், நிதி பகிர்விலே இன்றைக்கும் பாரபட்சம் பார்க்கிற இந்த சூழலில், ஆளுநர்களை வைத்துக் கொண்டு நம்மை மிரட்டி கொண்டிருக்கிற இந்த சூழலில், இன்னும் எத்தனையோ சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழலில், இந்திய வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கிற போது காலம் காலமாக ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு சதி வலை பின்னலில் இந்த வரலாறு தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறதை நாம் உணர முடிகிறது. இன்றைக்கு விஸ்வகர்மா என்கிற பெயரிலே குல தொழில் மீண்டும் வருகிறது. அன்றைக்கு தீட்டு என்றார்கள், இன்றைக்கு நீட்டு என்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த வரலாறு பின்னி பிணைந்து கிடக்கிற போது நாம் பழைய வரலாற்றை மீண்டும் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பழைய வரலாற்றை நினைவு கூறுவது மட்டுமல்ல, விட்டு போன அல்லது மறந்து போன வரலாற்றை நாம் மீண்டும் நம்முடைய இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கருக்குமே முரண்பாட்டை இன்றைக்கு கிளப்பி விடுகிற சூழலில், தந்தை பெரியாரையும் வஉசியையும் எதிரெதிர் நிலையில் நிறுத்துகிற இந்த சூழலில், தந்தை பெரியாரையும் வள்ளலாரையும் எதிரெதிர் சூழலில் நிறுத்துகிற இந்த சூழலில், தமிழ் மக்களினுடைய மூளையை எப்படியெல்லாம் சலவை செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் ஆட்களை தயாரித்து அனுப்பி கொண்டிருக்கிற இந்த சூழலில், தந்தை பெரியார் அம்பேத்கரை பற்றி என்ன சொன்னார் என்று நாம் பார்க்க வேண்டும். அவர் ஒரு வரிசையை சொல்றாருங்க. புத்தர், இயேசுபிரான், நபிகள் நாயகம் என்று நான் பார்க்கிறேன். அந்த வரிசையிலே 4வதாக நான் அம்பேத்கரை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வரிசையில நான் 4வதாக அம்பேத்கரை வைத்து பார்க்கிறேன். புத்தரை விட மேன்மையானவர் அம்பேத்கர்னு சொல்றாரு. ஏன்னா அவர் அரச குடும்பத்துல பிறந்துட்டு அந்த சாதனையை புரிஞ்சாரு. இவர் தீட்டுப்பட்ட குடும்பத்துல, தீட்டுப்பட்டவர்கள் என்று சொன்ன குடும்பத்தில் பிறந்து வரலாற்று சாதனையை செய்தவர், புத்தரை விட உயர்ந்தவர் அம்பேத்கர் என்று தந்தை பெரியார் பேசுகிறார். இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கும்போது தந்தை பெரியார் தன்னாலேயே தனக்கு ஒரு தலைவர் என்று அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர் தந்தை பெரியார். அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பெரியார்னே சொல்றாருங்க அம்பேத்கர். அவர் பெரியார் என்று சொல்கிறார், அவர் மகான் என்று சொல்கிறார், உலகறிந்த பேரறிஞர் என்று சொல்லுகிறார், புரட்சியின் சின்னம் என்று சொல்கிறார், இந்தியாவின் தலை சிறந்த அறிஞர் பெருமகன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பெரியார் அம்பேத்கருக்கு பயன்படுத்திய அடைமொழிகள். பெரியார் அவ்வளவு எளிதா யாரையும் பாராட்டிட மாட்டார். இதெல்லாம் நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டி இருக்குன்னா, அவர் அவ்வளவு எளிதாக யாரையும் பாராட்டி விட மாட்டார். ஆனால் அவர் அம்பேத்கரை பாராட்டுகிற போது கஞ்சத்தனம் இல்லாமல் பாராட்டி இருக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்து நின்று இருக்கிறார். அது மட்டுமல்ல, 2 பேருடைய இலக்கும் ஒன்றாகவே இருந்திருக்கிறது. இந்து மதத்தினுடைய அடித்தளம் சாதி, சாதியை காப்பாற்றுவது குடும்பம்.
குடும்பத்தை காப்பாற்றுவது ஆணாதிக்க திருமண முறை. ஆணாதிக்க திருமண முறையை காப்பாற்றுவது ஆண்களுக்கான தனி சொத்துரிமை. ஆக இந்த நான்கையும் அடித்து உடைத்தால்தான் இவற்றிலே அந்த அந்த உடைப்பு வேலையை செய்யாவிட்டால் நாம் வெற்றி பெற முடியாதுன்னு அம்பேத்கரும் நினைக்கிறாரு, தந்தை பெரியாரும் நினைக்கிறார். இந்த நான்கையும் காப்பாற்றுவதாக அரசு இருக்கிறது. ஆக இந்த சூழலில் தான் பொது உடைமை இயக்கத்தினுடைய குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் எங்கெல்ஸ் எழுதுறார் இல்லைங்களா, அந்த நூலை இவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். பொது உடைமை இயக்க தோழர்களும் பெரியாரிய தோழர்களும் அம்பேத்கரிய தோழர்களும் இணைந்து செயல்பட வேண்டிய இடமாக இந்த இடம் வந்து நிற்கிறது. ஆக இந்த வேலை திட்டம் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் ஒன்றாக இருக்கிறது. அதனாலதான் இவர்கள் ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கொண்ட தருணங்கள் குறைவாக இருந்தாலும் கூட அவரவர் தளத்தில் நின்று கொண்டு செயலாற்றி கொண்டிருந்தார்கள். அதனால்தான் தந்தை பெரியார் அம்பேத்கரை அவ்வாறு பாராட்டினார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க தமிழ்நாட்டுல பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ்நாடு தனித்து தெரிகிறது என்று சொன்னால் பெரியாரியத்தினுடைய வீழ்ச்சி தான். நீங்க வடக்க போனீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்க்க முடியுது, கெஜ்ரிவால் சாதி பெயர். மம்தா பானர்ஜியை பார்க்க முடியுது, பானர்ஜி சாதி பெயர். அகிலேஷ் யாதவை பார்க்க முடிகிறது, யாதவ் சாதி பெயர். தென்னிந்தியாவில் கூட ஒரு வெங்கையா நாயுடு தான் இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு குறைந்திருக்கிறது இல்லை என்று கூட சொல்லலாம். இந்த மாற்றத்தை நாம் இன்றைக்கு சந்தித்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதாவது தலைகீழ் மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியல, ஆனாலும் மாற்றம் வந்திருக்கிறது. பெண் கல்வி இன்றைக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறது. பெண்கள் வேலைக்கு போக தொடங்கி இருக்கிறார்கள். குடும்பங்களிலே சமத்துவம் இன்றைக்கு வந்திருக்கிறது. நாம் அந்த இடங்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளினுடைய நலனுக்கு வந்து விட்டோம். திருநங்கை திருநம்பியினுடைய நலனுக்கு நாம் இன்றைக்கு வந்து விட்டோம். ஆக அடுத்த படிநிலையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற பெருமை பெரியாரியவாதிகளாக நமக்கு இன்றைக்கும் இருக்க வேண்டும். ஆக இது மட்டும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அம்பேத்கரினுடைய பேச்சை, அம்பேத்கரினுடைய அறிக்கைகளை நூல்களாக இதழ்களிலே அல்லது படிப்பகங்களிலே கொண்டு போய் சேர்த்த பெருமை திராவிட இயக்கத்திற்கு உண்டு. நாசிக் சமத்துவ சங்கத்திலங்க 1929 மே மாதம் ஒரு கூட்டம் நடக்கிறது. அம்பேத்கர் 1 மணி நேரம் பேசுகிறார். அந்த 1 மணி நேர உரையை அப்படியே குடியரசில் தந்தை பெரியார் வெளியிடுகிறார். நீங்க அம்பேத்கரை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து சேர்த்த பெருமகனார் தந்தை பெரியார். ஆனால் தந்தை பெரியாரை இன்றைக்கு அம்பேத்கரோடு முரண்பட்டவராக காட்டுகிற வேலைகள் கூட நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் கவனமாக இருக்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, திராவிட நாடுல படிப்பகம்னு ஒரு பக்கம் வெளியிடுறாரு. அந்த படிப்பகம்ங்கிற பக்கத்துல டாக்டர் அம்பேத்கருடைய நூல், டாக்டர் அம்பேத்கர் என்கிற நூல் தலைப்பிலே எழுதப்பட்ட நூலை பற்றி அறிமுகம் செய்கிறார். அந்த நூல் அவருடைய முயற்சியினாலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்புகளை எல்லாம் நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழலில் தான் நாம் இன்றைக்கு இந்திய அரசியல் சட்டம் பற்றி, அம்பேத்கர் பற்றி நாம் இன்றைக்கு உரையாட வேண்டி இருக்கிறது. இந்திய அரசியல் சட்டம் பற்றி தந்தை பெரியார் என்ன நினைத்தார்? நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்திய அரசியல் சட்டம் தென்னிந்திய மக்களை கலந்தாலோசிக்காமல், தென்னிந்திய மக்களினுடைய பிரதிநிதிகள் இடம்பெறாமல் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டம், அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறார். நமக்கு என்ன தோணும்னா, நம்ம பெரும்பாலும் அம்பேத்கரை நாம சொல்லுகிற போது இந்திய அரசியல் சட்டத்தினுடைய தந்தை, இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர், இப்படி நாம அம்பேத்கரை அரசியல் சட்டத்துக்குள்ளேயே போட்டு அடைக்கிறோமோன்னு தோணுது. அவரை பெருமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அல்லது பெருமைப்படுத்துவதாக சொல்லி அது ஒரு தந்திரமாக அவர்கள் கையாளுகிறார்களோ, அவருடைய மற்ற வீழ்ச்சிகளை எல்லாம் முடக்குவதற்காக அல்லது மறைப்பதற்காக அப்படி ஒரு தந்திரத்தை கையாளுகிறார்களோ என்று தோன்றுகிறது. காந்தியார பார்த்து பெரியார் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க 1922 நீங்க ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க அப்படிங்கிறார் பெரியார், இந்திய அரசியல் சட்டம் வருகிற போது. அதுல காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதந்திர இந்தியா தனக்கு என்று ஒரு அரசியல் சட்டத்தை எழுதி கொள்ளும், இந்தியாவில் இருக்கிற வயது வந்த மக்களுக்கு வாக்கு கொடுத்து அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வைத்து இந்திய நாட்டுக்கு ஒரு சட்டத்தை எழுதி கொள்ளும். இதான் காந்தி 1922 கொடுக்கிற அறிக்கை. அது மட்டும் இல்லைங்க, 1922 அவர் கொடுக்கிற அந்த அறிக்கை 1934 சுயராஜ்ய கட்சி ஏற்றுக்கொண்டு அது அறிக்கையாக வெளியிடுகிறது. சத்தியமூர்த்தி ஐயருடைய தலைமையில நடந்த கட்சி பின்னால் காங்கிரஸ்ல சேர்ந்துடுறாங்க.
1934 பீகார்ல நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வயது வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் வாக்குரிமை கொடுக்கிறது. வாக்குரிமை கொடுத்து தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிற பிரதிநிதிகளால் உருவாக்கப்படுகிற அரசியல் நிர்ணய சபை தான் அரசியல் சட்டத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது. பெரியார் அதுல தெளிவா இருக்கிறார். 35 நேரு இதனை வலியுறுத்துகிறார், நீண்ட அறிக்கை விடுக்கிறார். 1940 மத்திய சட்டசபை என்று சொல்லப்படுகிற அன்றைய மத்திய அரசாங்கம், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே சாப்ரு என்கிறவருடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு அறிக்கை கொடுக்கிறது. அந்த அறிக்கை இந்திய விடுதலை சாசனம் என்று வெளியிடப்படுகிறது. இதெல்லாம் நடக்குதுங்க. அப்ப இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்படுவது அப்படிங்கிறது வயது வந்தவர்களுக்கு, அன்றைக்கு 21 வயது வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு அமைக்கப்படுகிற அந்த குழு, அவங்கதான் உருவாக்கணும். இதுதான் நீண்ட கால திட்டம். 1922 இருந்து இது வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது போல நடக்கல அப்படிங்கிறது தான் செய்தி. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுதலை கிடைத்தவுடன் 1946 ஒரு தேர்தல் நடக்கிறது. 1946 தேர்தல்ல மாகாண சட்டசபை, மத்திய சட்டசபை, இந்த ரெண்டுலையும் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களை வைத்துக் கொண்டு இந்த அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம்னு சொன்னா, அம்பேத்கரை முன்னிறுத்தி தான் அவர்கள் செய்தார்கள் என்று நினைக்கிறோம். அது இல்லை அப்படிங்கிறது ஐயா ஆணைமுத்து தந்தை பெரியாரினுடைய வழியில அவரோட தன்னுடைய நூலில் இந்த விளக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அளிக்கிறார். 1946 தேர்தல் நடக்கிறது. மாகாண சட்டசபை, மத்திய மாகாண சட்டசபைகளுக்கு, எல்லா மாகாணங்களுக்கும் மத்திய சட்டசபைக்கும் தேர்தல் நடக்குது. இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு மாகாண சட்டசபையில தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வாக்காளர்களுக்கான தகுதி என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். மாகாணங்கள்ல வாக்களிக்கிறவர்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, அவர்கள் இன்கம் டாக்ஸ் கட்டி இருக்கணும், வருமான வரி அவர்கள் கட்டி இருக்க வேண்டும். இந்த 2 தகுதியை இருந்தாதான் அவங்க வாக்களிக்க முடியும். இந்தியா முழுவதும் மாகாண சட்டசபைகளில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 விழுக்காடு பேர் தான். ஆனால் சென்னை மாகாணத்தில் மட்டும் அன்றைக்கு அந்த எண்ணிக்கை 14 விழுக்காடாக இருந்திருக்கிறது. அன்னைக்கே நம்ம முன்னணியில தான் இருந்திருக்கிறோம் மனித வள மேம்பாட்டுல. அதே மத்திய சட்டசபைக்கு வருகிற போது எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதோடு மாகாண சட்டசபைக்கு உள்ள வாக்காளர்களை விட கூடுதல் வருமான வரி செலுத்தி இருக்க வேண்டும். அப்ப அங்க வாக்களிக்கிறவரோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுக்குமே 4 விழுக்காடு பேர். நீங்க நல்லா யோசிங்க, இந்த 4 விழுக்காடு பேரும் 10 விழுக்காடு பேரும் அன்னைக்கு யாரா இருந்திருப்பாங்க? 3 விழுக்காடு பேர் முழுமையா இருந்திருப்பாங்க. மீதி 1 விழுக்காடும், மீதி 7 விழுக்காடும் பிற உயர் சாதியினர், நிலப்பரப்புகள் இவங்க இருந்திருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வாக்கு சேகரிக்கிற போது இன்னைக்கும் கூட பேச்சு வழக்காக வாக்கு சேகரிக்கிறவர்கள் வாக்காள பெருங்குடி மக்களே அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த பெருங்குடி மக்கள் தான் அவங்க. அந்த பேச்சு அப்படியே இன்னைக்கு தொடருது பாருங்க, அந்த பெருங்குடி மக்கள் தான். அப்ப இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? அவர்களை வைத்துக் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை, அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டம், அது எப்படி எனக்கு நல்லது செய்யும்னு சொல்லி ஐயா பெரியார் தொடர்ந்து கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கிறார். அதான் அங்க செய்தி. இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு சொன்னோன்னே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரே ஒரு சபை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். 13 குழுக்களை நியமித்திருக்கிறார்கள். 13 குழுக்கள்ல ஒரு குழு வரைவு குழு. அந்த வரைவு குழுவுக்கு ஐயா அம்பேத்கர் தலைவர். அந்த வரைவு குழுவுல அம்பேத்கருக்கு துணையாக இருந்த ஒரே ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது சாதுல்லான்னு ஒரே ஒரு இஸ்லாமியர். மீதி அத்தனை பேரும் பார்ப்பனர்கள். மீதம் இருந்த அத்தனை குழுக்களிலும் முழுமையாக பார்ப்பனர்கள். இதுல 13 குழுக்களில் 10 குழுக்களிலும் ஒருத்தர் உறுப்பினராக இருக்கிறார். அவர்தான் KM முன்ஷி. அவர்தான் எல்லாத்திலையுமே முழுமையா ஆதிக்கம் செய்கிறார். இதெல்லாம் இதுக்குள்ள இருக்கிற செய்தி. இதுல பாத்தீங்கன்னா KM முன்ஷி ரொம்ப முக்கியமான. அம்பேத்கரே குறிப்பிடுறாரு இவங்க பேரெல்லாம். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், இவர் தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டவருங்க. TT கிருஷ்ணமாச்சாரி, P நரசிங்கராவ், இவர் தான் வெளிநாடுகள்ல போய் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், பிரான்ஸ் இந்த நாடுகளில் எல்லாம் தங்கி அந்த நாட்டு அரசியல் சட்டங்களை எல்லாம் படித்து அதையெல்லாம் இங்க கொண்டு சேர்த்தவர். இதுல ரொம்ப குறிப்பா என்னன்னா, இவர்கள் சேர்க்கிற போது உண்மையிலேயே பல நல்ல விஷயங்கள் அந்த நாட்டு சட்டங்கள்ல இருந்திருக்கு. அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளல. பார்ப்பனர்களுக்கும் அல்லது உயர் சாதியினருக்கும் அல்லது நிலப்பரப்புகளுக்கும் முதலாளிமார்களுக்கும் எதெல்லாம் சாதகமா இருக்குமோ அதெல்லாம் இங்க கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் ஐயா ஆணைமுத்து அதுல கொடுக்குற பின் குறிப்பு.
இப்படியான சூழல்ல தான் இந்த சட்டம் வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த சட்டம் உருவாக்குற போது இந்த 14% மக்களினுடைய பிரதிநிதிகள் தான் சேர்ந்து இதை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 1949 நவம்பர் 29 இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படுகிறது. 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வருகிறது. இந்த நேரத்துல தந்தை பெரியாரும் அம்பேத்கரும் மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கிற முரண்களை எல்லாம் பேசுறாங்க, சிக்கல்களை பேசுகிறார்கள். வேறு யாருமே பேசவில்லை. இந்த இடத்துல நாம வந்து யோசிச்சு பார்ப்போம். இப்ப காந்தி ஒன்னும் பேசலையா, ஜவஹர்லால் நேரு ஒன்னும் பேசலையா, பட்டேல் பேசலையா, இவங்கெல்லாம் பெரிய தலைவர்களாச்சே. இதெல்லாம் வந்து நாம வந்து யோசிக்கிறோம். இதுல ஏன் வந்து ஜனவரி 26 கொண்டு போனாங்க, 1950 ஜனவரி 26 கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே 1930 ஜனவரி 26 சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்திய தேசிய காங்கிரஸ் அன்றைக்கு அறிவிக்கிறது. 1930 ஜனவரி 26 அதனுடைய நினைவாகத்தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த குடியரசு தினத்தை பின்னாடி கொண்டு போறாங்க. அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த குடியரசு தினமாக அறிவிக்கிறது ஜனவரி மாதத்துக்கு கொண்டு போகிறார்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இதுல நீங்க வந்து ரொம்ப குறிப்பா நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குவது அப்படிங்கறதுல வந்து எப்படி இந்த வரலாறு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பல இடங்களை பார்த்தோம்னா 1858 தான் வந்து கம்பெனி ஆட்சி மாறுதுங்க. கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி தான் அது வரைக்கும் இருக்கு. 1858 தான் பிரிட்டிஷினுடைய நேரடி ஆட்சிங்க வருகிறது. இந்த கம்பெனியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது இங்க கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க, ஒழுங்குபடுத்துதல் சட்டம். ஏன்னா நம்ம கிட்ட பல விஷயங்கள் ஒழுங்கா இல்லை. உலகத்திட்ட ஏத்துறதுல இருந்து, பெண் சிசு கொலையிலிருந்து, குழந்தை திருமணத்திலிருந்து எல்லா கொடுமைகளும் இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம மக்கள் விண்ணப்பம் போட்டு அவன் வந்து அதை ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லி அப்பப்ப கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. 1858 தான் பிரிட்டிஷ் நேரடி ஆட்சி வருகிறது. அப்பொழுதுதான் இந்த சட்டம் என்கிற விஷயமே வருது. அப்படி வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்திய மக்களை ஆளுவதற்கு நாம சட்டம் உருவாக்குறோம், அந்த சட்டசபையில இந்தியர்களும் இருந்தாதான் நல்லது அப்படின்னு அவங்க பெரிய மனசு பண்ணி நினைக்கிறார்கள். அப்படி அவர்கள் நினைக்கிற போது மாகாண சட்டசபைக்கு 4 இந்தியர்கள், மத்திய சட்டசபைக்கு 4 இந்தியர்கள் என்று நியமிக்கிறார்கள். அந்த 4 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, மாகாணத்தில் உள்ள 4 பேரும் பார்ப்பனர்கள், மத்திய சட்டசபைக்கு போகிற 4 பேரும் பார்ப்பனர்கள். இப்படிதான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இது இங்க 1858 இருந்து நடக்குதுங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது 1906 இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வருது. என்னப்பா நமக்கான பிரதிநிதித்துவமே இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆகா கான்கிறவருடைய தலைமையில ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலை போய் அவங்க பாக்குறாங்க. எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும். அவங்க யோசிச்சுட்டு அவங்க கேட்கறது சரிதான், அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுப்போம்னு சொல்லி 1909 அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறது. மீண்டும் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. 1918 அப்பதான் தென்னிந்தியாவில் டாக்டர் நாயர் என்ன பண்றாருன்னா, லண்டனுக்கு பயணம் போகிறார். நமக்கான பிரதிநிதித்துவமே இல்லையே அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு போய் சென்னை மாகாணத்தின் சார்பாக அங்க போய் பேசுறார். அங்க ஆட்சியில இருந்தவர்கள்ட்ட போய் பேசுகிறார். 97 விழுக்காடு தென்னிந்தியாவில் நாங்க பார்ப்பனர் அல்லாதவர் இருக்கிறோம், எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்ல, நீங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருப்பது போல எங்களுக்கும் கொடுக்கணும். இது வரைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் பார்ப்பனர்களே இருக்காங்க. கேட்கிறாரு. அப்படி கேட்ட அந்த கோரிக்கை பரிசீலனை செய்யப்பட்டு 1919 பார்ப்பனர் அல்லாததற்கான இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த 4 பேரை கலந்தாலோசித்து தான் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது பார்ப்பனர் அல்லாதவர்னு அவங்க கொடுக்கலீங்க. எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த அந்த இடத்துலதான் அவங்களுடைய தந்திரம். பார்ப்பனர்கள் இந்தியாவுக்கான பொதுவானவர்களாம், இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கறது தனி இடஒதுக்கீடாம். இப்ப வந்து 97 விழுக்காடு இருக்கிற பார்ப்பனர் அல்லாதவருக்கு என்ன பேரு தெரியுங்களா? முகமதியர் அல்லாதோர் தொகுதி. எப்படி பேரு பாருங்க. பார்ப்பனர்கள் இந்தியாவிற்கான பொதுவானவர்கள், இஸ்லாமியர்களுக்கான தனி தொகுதி. இங்க வந்து இஸ்லாமியர் அல்லாதவருக்கான தனி தொகுதி அப்படிங்கிற பேர்ல வந்து அதை கொடுக்குறாங்க. 1935 தான் அம்பேத்கர் விழிக்கிறார். அம்பேத்கருடைய முயற்சியினால் இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனித்தொகுதி வருகிறது. இப்படியே தாங்க அந்த வரலாறு வந்துகிட்டு இருக்கு. அப்ப முதல்ல ஆங்கிலேயர் கொடுத்த அந்த 4 பேர்ல அவங்க மட்டும் போனாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் போனார்கள். அதன் பிறகு பார்ப்பனர் அல்லாதவர் போனார்கள். அதன் பிறகு தாழ்த்தப்பட்ட மக்கள் போனார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். 1935 தான் இந்திய மக்களுக்கான அந்த அரசமைப்பு சட்டங்கிறது ஒரு வடிவத்துக்கு வருதுங்க. அப்படி வருகிற போது அந்த சட்டம் வந்து 37 நடைமுறைக்கு வருகிறது.
அந்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆங்கிலேயர்கள் இந்திய மக்களை கட்டுப்படுத்துவதற்காக அன்றைக்கு வைத்திருந்த அந்த அரசியலமைப்பு சட்டம் 35 உருவாக்கப்பட்டது, 37 நடைமுறைக்கு வருகிறது. அதனை வைத்துதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இதனோடு 5 நாடுகளினுடைய சட்டங்கள் முக்கியமாக அதுல சேர்க்கப்பட்டன. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், இந்த நாடுகளினுடைய சட்டங்களும் அதுல கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நம்முடைய அம்பேத்கரினுடைய பணிங்கிறது நம்ம எல்லாம் வியந்து பார்க்கிற ஒரு பணி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த மன்றத்துல நாடாளுமன்றத்துல விவாதங்கள்லாம் முடிந்து அந்த நிறைவு பெறுகிற சமயத்தில் அம்பேத்கரினுடைய பேச்சு இப்படி நிறைவடைகிறது. அவருடைய அந்த பேச்சினுடைய நிறைவை பார்க்கிற போது நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு நான் உறுப்பினராக வந்தேன், நோக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். இதை தவிர வேறு எந்த பெரிய நோக்கம் எதுவும் எனக்கு இல்லை. இது அம்பேத்கருடைய ஸ்டேட்மெண்ட். அப்படி என்னங்க ஒரு பாதுகாத்தாரு? ஒருவேளை இவர் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? இதை நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? ஐயா ஆணைமுத்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 15% இடஒதுக்கீடு ஒரு வாங்கி வச்சிருக்கிறார் 35. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1927 சென்னை மாகாணத்துல தாழ்த்தப்பட்டவருக்கு 8 விழுக்காடு வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு நீதி கட்சி. இதை பார்த்துட்டு அவர் இந்தியா முழுசுக்கும் 8.3 விழுக்காடு அம்பேத்கர் வாங்குறாரு, இந்தியா முழுமைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1947 12.5 விழுக்காடு மக்கள் நாங்க இருக்கிறோம், எனவே 12.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும்னு வாங்குறாரு. இத்தனை நலன்களும் இந்திய அரசியல் சட்டத்தில் பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் அம்பேத்கர் இருந்ததனால்தான் பாதுகாக்கப்பட்டது. இல்லை என்றால் போயிருக்கும். இல்லை என்றால் போயிருக்கும்ங்கிறதுக்கு என்ன சான்றுன்னா போன சான்று இருக்குங்க. என்ன போன சான்று? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இஸ்லாமியருக்கு தனி தொகுதி இருந்துச்சு இல்லைங்களா? முதல்ல வாங்கினது அவங்க தானே. ஆகா கான் தலைமையில போய் அந்த தனி தொகுதி, அந்த இடஒதுக்கீடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது. இல்ல, அவங்களுக்கு பேசுறதுக்கு அங்க ஆள் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்துல நம்ம அன்னைக்கே என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. சென்னை மாகாணத்துல மத்திய அரசு பணிகளில் 1936 ஆண்டு முதல் நீதி கட்சி பெற்று வைத்திருந்த இடஒதுக்கீடு பார்ப்பனர் இருக்கு. மத்திய அரசு பணிகளில் இன்னைக்கு நமக்கு ஓபிசின்னு கொடுத்துட்டு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கிரிமினல் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல. எப்ப 1936 ஆண்டு முதல் நீதி கட்சி பெற்று வைத்திருந்த பார்ப்பனர் அல்லாதற்கான இடஒதுக்கீடு காலி செய்யப்பட்டது, இல்லாம போச்சு. தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டுமே இந்திய அளவில் இன்றைக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது, அம்பேத்கர் இருந்ததனால். இதெல்லாம் நம்ம அதுல பாக்குறோம். அப்படி மற்ற இதனாலதான் தந்தை பெரியார் என்ன சொன்னாருன்னா, அவங்க ஏன் அந்த வயது வந்தவர்களுக்கான வாக்குரிமையை கொடுத்து தேர்தலை நடத்தி கொண்டு வரதுல அவங்க விருப்பம் இல்லாம 46 தேர்தலை வச்சு ஏன் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டா, அதுங்கதான் செய்தி. தென்னிந்திய பிரதிநிதிகள் போயிருவாங்க, நீதி கட்சி போயிரும், நீதி கட்சியினுடைய பிரதிநிதிகள் போவாங்க, பார்ப்பனர் அல்லாதற்கான குரல் ஓங்கி ஒலிக்கும். இன்னைக்கு ஏன் தொகுதி மறுவரையறைன்னு சொல்றாங்க? அதுக்குள்ள என்ன தந்திரம் சூழ்ச்சி நம்ம பேசுறோம் இல்லைங்களா? இதை அன்றைக்கே அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதான் செய்தி. அம்பேத்கர் ஒரு ஆளை மட்டும் வச்சுக்கிட்டு முகமா காட்டி கொண்டு உள்ளுக்குள்ள இருந்து வேலை பார்த்தது பூரா அவங்களே அப்படிங்கிறத அம்பேத்கரே சொல்லுகிறார். 1950 நடைமுறைக்கு வந்த இந்த இந்திய அரசியல் சட்டம், அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியல் சட்டம் நாம சொல்றோமே, அந்த அரசியல் சட்டத்துல முதல் திருத்தத்தை அம்பேத்கரை கொண்டு வருகிறார். இந்து சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லி இவர் கொண்டுட்டு வர்றாரு. இந்து சட்ட திருத்த முன் வரைவு அதை அம்பேத்கர் கொண்டு வருகிற போது அதுல அவர் முக்கியமான சில திருத்தங்களை கொண்டு வருகிறார். 1948 ஆகஸ்ட் 12 அந்த திருத்தங்கள் விவாதத்திற்கு வருகிறது. அதுல அவர் என்னென்ன திருத்தங்கள் எல்லாம் கொடுக்கிறாருன்னு பாருங்களேன். அரசியலமைப்பு சட்டத்தை இதெல்லாம் சேர்க்க முடியலைங்க, அவர் பின்னாடி திருத்தங்கள்ல கொண்டுட்டு வர்றாரு. சாதி மதம் கடந்த திருமணம் வேணுங்கிற, பெண் ஆண் இருவருக்கும் திருமண ரத்து உரிமை வேணும் 1948 அம்பேத்கர் கொண்டு வராரு. மறுமண உரிமை, பெண்களுக்கான மறுமண உரிமை வேணும். கூட்டு குடும்பங்களின் பூர்வீக சொத்துகளில் பெண்களுக்கும் உரிமை வேணும், சம உரிமை வேணும். தத்து எடுக்கிற உரிமை, ஆண் பிள்ளையை தத்தெடுக்கிறது, பெண் பிள்ளையை தத்தெடுக்கிறது, தத்தெடுக்கிற உரிமை வேண்டும். இதெல்லாம் இவர் கொடுக்கிற திருத்தங்கள். இந்த திருத்தங்களை மிக கடுமையாக எதிர்த்தவர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, RSS எதிர்த்தது, இந்து மகாசபை எதிர்த்தது, இந்துத்துவ அமைப்புகள் அத்தனை பேரும் எதிர்த்தார்கள். காங்கிரசுக்குள் இருந்த பார்ப்பனர்களும் எதிர்த்தார்கள். அதான் செய்தி.
ஆதரித்தவர்கள்னு பாத்தீங்கன்னா ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். 1948 விவாதம் தொடங்கிய நாளில் இருந்து 1951 செப்டம்பர் 27 அம்பேத்கர் பதவி விலகிய அந்த நாள் வரை அவரை ஆதரித்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். அம்பேத்கர் உள்ள பேசுறாரு, என்ன பேசுறாருன்னா 90% சூத்திரர் மீது 10% பேரின் சட்டம் ஆட்சி புரிவதா அப்படின்னு ஒரு பேசுறாரு. அவர் பேசிய அந்த பேச்சை தந்தை பெரியார் தன்னுடைய விடுதலை ஏட்டில் எடுத்து போடுறார். எப்படி போடுறாருன்னு பாத்தீங்கன்னா 90% சூத்திரர் மீது 10% பேரின் சட்டம் ஆட்சி புரிவதா, இந்திய சட்டசபையில் அம்பேத்கர் விளாசல் அப்படின்னு போடுறாரு. அப்படின்னு போட்டு இவர் அறிக்கை கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் செய்தியும் போடுறாரு. அப்ப இந்த இந்து சட்ட முன்வரை விவாதத்துல பார்ப்பனர்களினுடைய வாதம் முதல்ல எப்படி இருக்குன்னா இந்து சாஸ்திரங்களை காப்பாற்ற வேண்டும்னு அவங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த வாதம் எதை நோக்கி போகிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்து பழக்க வழக்கங்களை காப்பாற்ற வேண்டும்னு கொண்டு வராங்க. பெரியார் உடனே விழிச்சுக்கிறார், ரொம்ப கவனமா இருக்கணும்னு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த பழக்க வழக்கங்கிற பேர்ல என்ன வேணாலும் பண்ணுவான், அது இந்து பழக்க வழக்கம் இல்லை, பார்ப்பனர் பழக்க வழக்கம், அது நாம விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாரு. இவர் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் பேசியதை அம்பேத்கர் படித்தாரோ படிக்கவில்லையோ, ஆனால் அம்பேத்கருடைய அந்த திருத்தம் நிறைவு பெறுகிறது இல்லைங்களா, அந்த திருத்தத்தினுடைய நிறைவுல அவர் அதை எப்படி முடிச்சிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இங்க ஐயா பெரியார் என்ன பேசினாரோ அதான் அவர் திருத்தத்தினுடைய நிறைவா கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரே நேரத்துல ரெண்டு பேருடைய உணர்வும் எப்படி ஒன்றாக இருந்தது அப்படிங்கறத நாம அதுல புரிஞ்சுக்க முடியுதுங்க. அவர் கொடுக்கிறாரு அம்பேத்கர் அந்த சட்ட திருத்தத்தினுடைய நிறைவுல, இந்த சட்டம் நடப்புக்கு வருவதற்கு முன்னால் இந்து சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எந்த சட்ட வாசகமும் எந்த விதியும் அல்லது எந்த சட்ட விளக்கமும் அல்லது எந்த பழக்கமும் எந்த வழக்கமும் அல்லது இந்த சட்டத்துக்கு முன்னால் இருந்த எந்த சட்டமும் இந்த இந்து சட்ட திருத்த மசோதா நடப்புக்கு வந்த பின்னர் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஒரு கொடுக்குறாரு. இங்க ஐயா பெரியார் பேசிய அதே பேச்சு அப்படியே அவருடைய சட்ட திருத்த நிறைவுல இருக்கு. அம்பேத்கருடைய திருத்தங்கள் முழுமையாக நிராகரிக்கப்படுகின்றன. அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் மிக கடுமையாக எதிர்த்தார். இதெல்லாம் பாக்குறோம். இதுக்கு பிறகு வேறு வழியின்றி அம்பேத்கரை நீங்க அந்த பதவியை விட்டு விலகுங்கன்னு மிக கடுமையான போராட்டங்கள் எழுகின்றன. வேறு வழி இல்லாத சூழலில் அம்பேத்கர் 1951 செப்டம்பர் 27 பதவி விலகுகிறார். அவர் பதவி விலகிய உடனே அவரை ஆதரித்து குரல் எழுப்பிய ஒரே தலைவர் தந்தை பெரியார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இரும்பு திரை கும்பலை விட்டு, இந்த கும்பல்ங்கிற வார்த்தையை வேணும்னு பயன்படுத்துறாரு, அந்த இரும்பு திரை கும்பலை விட்டு வெளியேறிய டாக்டர் அம்பேத்கரை பாராட்டுகிறோம் என்று சொல்லி 12/10/1951 ஐயா அறிக்கை விடுக்கிறார். ஐயா அறிக்கை விடுக்கிற அந்த சமயத்தில் அம்பேத்கருடைய பதில் பேச்செல்லாம் வந்துகிட்டே இருக்கு. நான் ஏன் அங்க வெளியில வந்தேன், இந்திய அரசியல் சட்டத்துல திருத்தத்தை ஏன் கொண்டு வர முடியல, அம்பேத்கர் மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிடுறார். அவருடைய பேச்சுகளை எடுத்து நூல்களாகவும் அறிக்கைகளாகவும் இதழ்களிலும் வெளியிட்டுக் கொண்டே வருகிறார் அம்பேத்கர். அதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா அம்பேத்கரின் சவுக்கடி என்கிற தலைப்பில் ஒரு நூலை ஐயா பெரியார் வெளியிடுகிறார். அம்பேத்கருடைய பதிலுரைகளை தொகுத்து அவர் வெளியிடுகிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராஜ்யசபையில இருந்து அந்த விவாதத்துல அதுக்கு பிறகுதான் அவர் ராஜினாமா செய்கிறார். அதற்கு முன்பு அம்பேத்கர் தன்னுடைய நிறைவாக பேச்சுல அவர் பேசும்போது மனம் நொந்து பேசுகிற அந்த பேச்சு, இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய வரைவு குழு தலைவராக நான் இருந்ததாக நண்பர்கள் கூறினார்கள். யாராவது அந்த சட்டத்தை எரிக்க வேண்டும் என்று இன்று துணிந்து விட்டார்கள் என்றால் அந்த படையில் நான் முதல் ஆளாக இருப்பேன் அப்படின்னு அம்பேத்கர் பேசுறார். இப்படி பேசணும்னா நேருவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. என்ன நீங்களே இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரு என்ன சொல்றாரு, சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னீர்கள், முடியாது என்றவுடன் கொளுத்த வேண்டும் என்கிறீர்களே, இது நியாயமானு கேட்கிறாரு. அம்பேத்கர் பதில் சொல்றாரு, நான் ஒரு வாடகை குதிரை போல பயன்படுத்தப்பட்டேன். அவருடைய வார்த்தைங்க, நான் ஒரு வாடகை குதிரை போல பயன்படுத்தப்பட்டேன். நம்ம இந்திய அரசியல் சாசனத்தினுடைய தந்தைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு பேரை சொல்லி அம்பேத்கரை முடக்கிறாங்களோன்னு தோணுது எனக்கு. நான் ஒரு வாடகை குதிரை போல் பயன்படுத்தப்பட்டேன். என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக எதையெல்லாம் எழுத சொன்னார்களோ அதையெல்லாம் எழுத வேண்டியதாயிற்று அப்படிங்கிறார். அதுக்கு பிறகு 1955 பர்மாவுல உலக பௌத்த மாநாடு நடக்கிறது. அங்க ஐயா பெரியாரும் அம்பேத்கரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்ப ஐயா பெரியார் கேட்கிறாங்க, சூத்திரர்களுக்கான விஷயத்தை கொஞ்சம் விட்டு விட்டீர்களே அப்படின்னு சொல்லி இவரு கேட்கிறாரு. அதுக்கு அம்பேத்கருடைய பதில் பாருங்க, சட்டம் எழுதிய பேனாவை நான் பிடித்திருந்தேன் என்பது உண்மைதான், ஆனால் அதை நகர்த்தியது எல்லாம் பார்ப்பனரே.
பேனா என்னுடையது, கை என்னுடையது, ஆனா என் கையை பிடிச்சு அவங்கதான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி ஐயா அம்பேத்கர் அவர்களே சொல்லிய அந்த செய்தியை நாம வந்து பார்க்கிறோம். இப்படியான சூழலில் தான் இது வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் இங்க உள்ள செய்தி. இந்த இடத்துல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, காந்திக்கும் அம்பேத்கருக்குமான உறவு எப்படி இருந்தது. இதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நாம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். காந்தி வந்து தீண்டாமைக்கு எதிராகத்தான் இருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். அவர் அப்படித்தான் செயல்படுகிறார். இந்தியா வந்த பிறகு 1915 இந்தியாவுக்கு வந்த பிறகு அவருடைய அகமதாபாத் ஆசிரமத்துல ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு குடும்பத்தினரையே வந்து அங்க தங்க வச்சிருக்கிறார். வைணவர்கள் ரொம்ப கடுமையை எதிர்க்கிறார், நீங்க இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு. காந்தியை அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்லாம் அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஆனா காந்தி வந்து அசரல. அதுல வந்து அவர் என்ன பண்றாருன்னா உறுதியா இருக்கிறார். ஆசிரமத்துக்கு கொடுக்கப்பட்ட நன்கொடைகளை எல்லாம் அந்த வைணவர்கள் நிறுத்துறாங்க. ஆனாலும் காந்தி உறுதியாக இருக்கிறார். தீண்டாமை ஒழிப்பை வந்து அவர் முன்னெடுத்தார்னு பாக்குறோம். 1920களில் காங்கிரஸ் மாநாடுகள்ல தீண்டாமைக்கு எதிராக தொடர்ந்து காந்தி வந்து குரல் கொடுக்கிறார். இதெல்லாம் நடக்குது. ஆனா அதுல என்ன ஒரே ஒரு குறிப்புன்னா, வர்ணாசிரமத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த வர்ணாசிரமங்கிறத வந்து அவர் நம்புறார். இந்த பிறவியில நீ நல்லதெல்லாம் பண்ணனா நீ அடுத்த பிறவியில பிராமணரா பிறந்துருவ அப்படிங்கிற கருத்தை வந்து காந்தி நம்புறார். ஆனால் தீண்டாமையே அவர் எதிர்க்கிறார். இந்த எதிர்ப்பையே அவங்களால வந்து தாங்கிக்க முடியல. அதான் வந்து அங்க இருக்கிற பிரச்சனை. ஆனா 1932 பூனா ஒப்பந்தம் ஏற்படுது இல்லைங்களா. இந்த இரட்டை வாக்குரிமை கேட்கிறாரு அம்பேத்கர். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறது. தாழ்த்தப்பட்டவருக்கான தனி தொகுதி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்ப அம்பேத்கருடைய அந்த பேச்சு வந்து காந்தி கிட்ட கொஞ்சம் மனமாற்றத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த மனமாற்றத்தினுடைய விளைவாக அவர் வந்து என்ன பண்றாருன்னா, தேசிய இயக்கத்தினுடைய ஒரு வேலை திட்டமாகவே ஹரிஜன இயக்கம்ங்கிறத எடுத்துட்டு வர்றாரு. தீண்டாமைக்கு எதிரான காந்தியினுடைய பரப்புரைகள் அதிகமாகின்றன, பொதுக்கூட்டங்கள் அதிகமாகின்றன. இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. இதனுடைய விளைவாக இந்து மகாசபையினர் காந்தி போகிற இடங்களில் எல்லாம் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அதுதான் காந்திக்கு அவங்க கொடுத்த சர்டிபிகேட். காந்தி வந்து சரியா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு. 1934 ஜூன் 25 புனே நகரத்துல காந்தி சென்ற கார் மீது குண்டு வீசப்படுகிறது. இதெல்லாம் வந்து அவர்கள் நடத்திய அரங்கேற்றம். ஆனா காந்தி வந்து இதெல்லாம் வந்து பார்த்து அவரு தன்னுடைய தீண்டாமை ஒழிப்பு பணியை நிறுத்திக்கல. கோவில் நுழைவு போராட்டங்களை வந்து முன்னெடுக்க சொல்லி நண்பர்களுக்கு சொல்றாரு. சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறார். இதெல்லாம் நடக்கிறது. அப்ப பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க இந்து மதத்துக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இந்து மதத்தின் புனிதத்தை கெடுப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படிலாம் நான் நினைக்கல. நான் வந்து இந்து மதத்தினுடைய முகத்தை மாற்ற விரும்புகிறேன். அவர் ரொம்ப மென்மையாதவங்களை பேசுவார். அப்படிதான் வந்து அவர் அதை சொல்றார். ஆனால் இந்துத்துவவாதிகளினுடைய எதிர்வினை எப்படி இருந்துச்சுன்னா, காந்தியையும் அவரை பின்பற்றுகிறவர்களையும் இந்து இல்லை என்று மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே குறிக்க வேண்டும்னு சொல்லி அந்த இந்துத்துவவாதிகள்ல இருந்த மிகப்பெரிய மடாதிபதிகள்லாம் சேர்ந்து ஆங்கில அரசுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. காந்தியை வந்து இந்து இல்லை அப்படின்னு ஒரு பதிவு பண்ணணும், காந்தியை சேர்ந்தவங்களே இப்படி பண்ணணும் அப்படின்னு. இந்த மாற்றங்கள்லாம் வந்து அம்பேத்கருக்கும் காந்திக்குமான உறவில் ஏற்பட்ட, காந்தி கிட்ட ஏற்பட்ட மனமாற்றங்களாக பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த காந்தியினுடைய செயல்பாடுகள்ல யாருக்கு பெரிய திருப்தி இல்லைன்னா அம்பேத்கருக்கு திருப்தி இல்லை. அம்பேத்கர்கிட்ட போய் கேட்கிறாங்க. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, காந்தி ஒரு ஆச்சாரமான இந்து தான், இவரால் தீண்டாமையை எல்லாம் ஒழிக்க முடியாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்றாரு. மீண்டும் காந்தியிடம் வந்து கேட்கப்படுகிறது, அம்பேத்கர் உங்களை பத்தி இப்படி சொல்றாருன்னு. அதற்கு காந்தியினுடைய பதில், டாக்டர் அம்பேத்கரின் விமர்சனத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, என் மீது துப்புவதற்கு கூட அவருக்கு உரிமை உண்டுங்கிறார். அப்ப எந்த அளவுக்கு வந்து காந்தி வந்து பல விஷயங்களை வந்து உணர்ந்திருக்கிறார். ஆனால் வெளியில அதாவது அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார் தோணுது. இதெல்லாம் நட்பு முரணா தான் நம்ம எடுத்துக்கிட்டு போடுமே தவிர பகை முரணாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்ப ஐயா கூட சொன்னாங்க இல்லைங்களா, பாரதியையும் பாரதிதாசன் எதிரெதிர் முகாம்ல நிறுத்துறாங்க, அம்பேத்கரையும் பெரியாரையும் எதிரெதிர் முகாம்ல நிறுத்துறாங்க, வஉசியும் பெரியாரையும் எதிரெதிர் முகாம்ல நிறுத்துறாங்க. எதிரிகள் வந்து எந்த வடிவத்துல வேண்டுமானாலும் வரலாம், எப்படியான சதி வலை பின்னல்களையும் பின்னுவார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல நாம என்ன பார்க்கணும்னா, இந்திய விடுதலைக்கு பிறகு ஜின்னா வந்து அம்பேத்கர் அழைக்கிறார், நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, 1946 வங்காள மாகாணத்திலிருந்து தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அம்பேத்கர் சட்டசபைக்கு. அதனால அவங்க வந்து அங்க அழைக்கிறாங்க. ஆனா காந்தி மறுக்கிறார், அம்பேத்கர் இந்தியாவில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மும்பை மாகாணத்திலிருந்து அவரை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று காந்தி அறிவிக்கிறார். அது மட்டுமல்ல, முதல் அமைச்சரவையில் அம்பேத்கரை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் காந்தி.
இந்த இதெல்லாம் அம்பேத்கர் மீது காந்தி வைத்திருந்த பற்று, அவர் மீது கொண்டிருந்த அன்பு, அப்படிதான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆக இந்த நட்பு முரணை புரிந்து கொண்டு நாம உள்வாங்க வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் செய்தி. இந்த இடத்துல நாம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இன்றைக்கு 1000 குறைபாடுகளோட இருக்கிறது என்று நாம் விமர்சனம் செய்கிறோம். ஆனாலும் கூட அதுல இருக்கிற சில அட்டை கத்திகளை கூட நீக்கிவிட வேண்டும் என்று RSS துடிக்கிறது. அதுல இருக்கிறது உண்மையான கத்தி கிடையாது, அட்டை கத்தி தான். ஆனா அந்த அட்டை கத்தி கூட அவனுக்கு பயமுறுத்திக்கிட்டு இருக்குது, அதுல இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதான் செய்தி. நீங்க பாத்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அந்த 3 சொற்களும் மிக மிக முக்கியமானவை. சுதந்திரத்தை சட்டத்தின் வழியாக நாம் கொண்டு வந்து விட முடியும், சமத்துவத்தை சட்டத்தின் வழியாக கொண்டு வந்து விட முடியும். ஆனால் சகோதரத்துவத்தை சட்டத்தின் வழியாக கொண்டு வந்து விட முடியாது. மக்கள் மனங்களில் ஏற்பட வேண்டிய மாற்றம், அந்த மாற்றத்தை தான் இப்படியான அமைப்புகள் இன்றைக்கு இந்திய நிலப்பரப்பில் செய்து கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு அங்கமாகத்தான் இன்றைய நிகழ்வை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த 3 மட்டும் இல்லாமல் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இடையில 2 சொற்களை சேர்த்தார்கள். 1977 2 சொற்களை சேர்ந்த மதச்சார்பற்ற சோசலிச குடியரசு அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கிறார். ஐயா ஆணைமுத்து இதுல கடுமையா விமர்சனம் பண்ற. மதச்சார்பற்ற அரசுன்னா என்ன, இவங்க கொடுக்குற மதச்சார்பற்றங்கிறதுக்கு என்ன விளக்கம், அவரு போட்டு பிரிச்சு மேயிறார். நீங்க மதச்சார்பற்ற அப்படின்னு சொன்னா என்னது, அரசாங்கத்திலிருந்து மதம் விலகி இருக்க வேண்டும், கல்வியிலிருந்து மதம் விலகி இருக்க வேண்டும், ஒழுக்கத்திலிருந்து மதம் விலகி இருக்க வேண்டும், இப்படிதான் அந்த உருவாக்குற மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் சொன்னாங்க. இங்க அப்படியா இருக்கணும் அவர் கேட்கிறாரு. ஆனாலும் கூட அந்த மதச்சார்பற்ற என்கிற சொல் இவர்களை உறுத்தி கொண்டிருக்கிறது. சோசலிச குடியரசுன்னு சொல்லுகிற போது சோசலிசம்னா என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. உண்மையான சோசலிசம் இங்க இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல. உண்மையான சோசலிசம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. உற்பத்தி சாதனங்களும் உற்பத்திக்கு பயன்படுகிற கருவிகளும் சமூக உடைமை ஆக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கலப்பு பொருளாதாரம்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், தனியார் துறையும் பொதுத்துறையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பொதுத்துறையை கூவி கூவி விட்டு கொண்டிருக்கிறோம். சோசியலிசம்ங்கிறது இன்னைக்கு கனவாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த 2 சொற்களும் இன்றைக்கு அவர்களுக்கு உறுத்தி கொண்டிருக்கிறது. எப்படி அவர்கள் காஷ்மீரை தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக பிரித்தார்களோ, எப்படி அவர்கள் இன்றைக்கு அதிரடியாக வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்களோ, இப்படி பல அஸ்திவாரங்களை ஆட்டம் காண செய்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டாட்சிக்கு எதிரானதாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. மொழி கொள்கை என்கிற பெயரில இன்றைக்கு மகாராஷ்டிராவில மிக கடுமையான எதிர்ப்பு. தமிழ்நாட்டை பார்த்து முன்மாதிரி மாநிலம் என்று அங்கே பேசுகிறார்கள். தமிழ்நாட்டில் போய் நீ செஞ்சு பாரு என்று அங்கே ஒரு குரல் கேட்கிறது. உத்தவ் தாக்கரே பேசுகிறார், அங்க உன்னால முடியுமா, இங்க வந்து செய்கிறிய அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தி, அண்ணல் அம்பேத்கர் மொழி கொள்கையில எப்படியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் என்று நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கரை பொறுத்தவரை அவர் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்களையும் நாம் இந்த இடத்துல சொல்லிட்டு அதற்கான நம்முடைய பதிலையும் நாம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இந்தியை தேசிய மொழி ஆக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது உண்டு. மொழிவாரி மாநிலங்களை எதிர்த்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது உண்டு. தேசிய இனங்களை ஏற்கவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் தாய்மொழிக்கு எதிரானவர் இல்லை, தாய்மொழி கல்விக்கு எதிரானவர் இல்லை. அதே நேரத்துல இந்தியா முழுவதும் வாழ்ந்த மக்களினுடைய மொழிதான் தமிழ் அல்லது தமிழுக்குமான மூல மொழி திராவிட மொழி என்கிற கருத்தை அம்பேத்கர் வலியுறுத்துகிறார். நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். நாகர்கள் பேசிய மொழி என்று சொல்லுகிறார். அந்த நாகர்கள் சமஸ்கிருத ஆதிக்கத்தின்பால் சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டு காலப்போக்கிலே தமிழை விட்டு விட்டனர் என்று அவர் சொல்லுகிறார். தமிழ்நாடு இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறது, தென்னிந்தியா மிஞ்சி இருக்கிறது என்று சொல்லுகிறார். சமஸ்கிருத மயமாக்கலில் நாம் தப்பி பிழைத்து பின்னால் நாம துணிந்து எதிர்த்து நின்று போராடி வந்திருக்கிறோம் என்பதை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் அந்த புரிதல் இல்லாதவர் இல்லை. ஆனாலும் கூட இந்தி என்கிற ஒரு மொழி வேண்டும் என்று அவர் ஏன் நினைத்தார் என்று சொன்னார். ஒவ்வொரு மாநிலத்திலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மொழியால் பிரிந்து கிடக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உணர்வு இல்லை. இந்தியா முழுவதும் ஒரு மொழி இருக்கும் என்று சொன்னால் இப்படியான இணைப்புக்கு அது சாத்தியப்பட்டிருக்கும் என்கிற ஒரு புரிதலும் அவருக்குள்ளே இருந்தது. இந்திய நிர்வாக வசதிக்கு ஒரு மொழி இருப்பது நல்லது என்று அவர் கருதினார். அப்படித்தானே தவிர தாய்மொழிக்கு அவர் எதிரானவர் இல்லை. அந்தந்த மாநிலத்தில தாய்மொழிதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று கருதியவர் அவர். மொழிவாரி மாகாணங்கள் என்று அமைக்கிற போது அந்தந்த மாகாணங்களே உயர் சாதியினருடைய ஆதிக்கம் வந்துவிடும். அவருடைய பார்வை அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த மக்களுக்காக போராடினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த உரிமைகள்லாம் இழந்து விடக்கூடாது என்று தவித்தார். அந்த தவிப்பு தான் இந்த புரிதலை உண்டாக்கியதே தவிர, அவர் வெளிப்படையா சில இடங்கள்ல விமர்சனங்கள் எல்லாம் வருது பாத்தீங்கன்னா, இது ரெட்டி மாநிலம், இது மராத்தி மாநிலம், இப்படி எல்லாம் வந்துடும் என்கிற அந்த
பயமெல்லாம் அவருக்குள்ள இருந்ததையெல்லாம் நாம காண முடிகிறது. அப்ப மொழி உணர்வை விட சாதி உணர்வே ரொம்ப ஆபத்தானது, அதனால இப்படியான நிலைப்பாட்டை அவர் எடுத்தார் என்பதையெல்லாம் நாம் இதுல கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்படியாக இந்திய அரசியல் சட்ட உருவாக்கத்துல வரலாற்று நிகழ்வுகளை நாம் தொகுத்து பார்க்கிற பொழுது இந்த வரலாற்று நிகழ்வுகளில் காலங்காலமாக எப்படி வடமொழி மரபுக்கும் தமிழ் மொழி மரபுக்குமான முட்டலும் மோதலும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருந்திருக்கிறது. இந்த பண்பாட்டு மோதல்களினுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நீட்டிப்பில நாம் நம்முடைய பங்களிப்பை எப்படி செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்கிற புரிதலை உண்டாக்குகிற ஒரு உரையாடலாக இந்த உரையாடல் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த உரையாடலுக்கு வாய்ப்பளித்து நூல்களை அளித்து என்னை இங்கே மேடைகளை உரையாற்ற வாய்ப்பளித்த நிர்வாகிகள் அனைவருக்கும் ஐயா குரல்மொழி ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.